ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க வீடியோஸ் போஸ்ட் பண்ணி. நானும் ரெகுலராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் என்னால் ரெகுலராக இருக்க முடியல. இனிமேல் வாரத்தில் ஒரு வீடியோவாவது கொடுத்துடணுன்ட்டு நினச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நல்லபடியாக போகும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, ஒரு ரேண்டமாக பார்த்துட்ருக்கீங்க அங்கங்கே வீடியோஸ் எல்லாம் அப்படின்னா, இந்த சேனலில் என்ன கண்டென்ட் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன்னா, டெய்லி ரொட்டீன் விலாக்ஸ் மாதிரி, அப்புறம் ஹோம் மேக்கருக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையா நான் போஸ்ட் பண்ணுவேங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன என்னோடய லைஃப்பில் நடக்கிற அப்டேட்ஸையும் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி எந்திரிக்கையிலேயே வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற நினப்போடு தான் எந்திரிச்சேங்க. பசங்க 2 பேர்த்தையும் ஸ்கூலுக்கு தாட்டிட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் ப்ரிப்பரேஷன்லேருந்து தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். என்ன எல்லாமே ஓர்சலாக இருக்குது, வீடு நீட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. ஒரு போரே நடந்து ஓஞ்ச மாதிரி இருந்தது. அவங்க போனோன்னே இப்போ நான் வீடியோ பார்த்து இப்போ நம்ம எடிட் பண்ணையில் தான் நான் பார்க்குறேங்க. வீடியோ அவ்வளோ அமைதியாக இருக்குது. அந்த சத்தமெல்லாம் கூட அப்படியே கேட்கல. அவங்க இருந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லாக எடுத்துருக்கவே முடியாது. சரி, லஞ்சுக்கு செய்கிற ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டுங்க. நேற்று நைட்டே ராஜ்மா ஊற வச்சுட்டேன். இன்றைக்கி மத்தியானத்துக்கு சப்பாத்தி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. காலையில் அந்த புதினா ரைஸ் மாதிரி பாப்பா கேட்டிருந்தா. அதனால் சரி காலையிலேயே ரைஸ் சாப்பிட்டாச்சு, மத்தியானத்துக்கு சப்பாத்தியே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்டு இருந்தேங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ராஜ்மா இருக்குல்ல, அது அந்த ரெட் பீன்ஸுங்க, அது நம்ம ஒரு ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாம். காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு 4 to 5 விசில் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த தண்ணியில் வேக வச்சுருப்போங்களே, அந்த தண்ணி யூஸ் பண்ணியே நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தக்காளி அரைச்சி நம்ம ஆட் பண்ணிக்கிறோங்க. அது நல்லா வணங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணல. பசங்க நைட்டும் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் ஆட் பண்ணல. மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், அவ்வளோதான். அது எல்லாத்தையும் போட்டு மசாலா ரெடி ஆனோடனே மறுபடியும் அந்த குக்கரில் அந்த பீன்ஸ் வேக வச்சுருப்போம் இல்லைங்க, அந்த தண்ணி நம்ம வடிக்க வேண்டாம். அந்த தண்ணியோடையே இந்த மசாலாவையும் எடுத்து கொட்டிட்டு ஒரு விசில் விட்டு இறக்கணும்னா நம்மளோட ராஜ்மா கிரேவி ரெடி ஆயிருங்க. இப்போ புது அட்வென்ச்சராக ஒன்று நான் பண்ணிகிட்ருக்கேன். அது பார்த்திங்கன்னா ஜிம்முக்கு போயிட்டுருக்கேங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். சரி, ஹெல்த்தையும் நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த கான்ஷியஸ்னஸ் வந்திருக்கு. இப்போ நம்ம ராஜ்மா கிரேவியும் ரெடி ஆகிடுச்சுங்க. நான் சப்பாத்தியுமே போட்டு வச்சுட்டு கிளம்பிட்டேன். அங்கே நான் நிறைய கிளிப்ஸ் எல்லாம் எடுக்கலிங்க, கொஞ்சம் கிளிப்ஸ் தான் எடுத்திருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா 4th நிற்கிறது அந்த பிங்க் டிஷர்ட் தான் நான். நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா, நான் வீட்டை விட்டு வெளியே வரையில் அந்த கதவு சாத்தையில் பிளாக் கலர் டிஷர்ட் போட்டிருப்பேன். எனக்கு வாரத்தில் பார்த்திங்கன்னா 2 நாள் இந்த மாதிரி குரூப்பாக எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி வருங்க. மிச்ச நாளெல்லாம் ஒர்க் அவுட் தனித்தனியாக பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வாரத்தில் 2 நாள் மட்டும்தான் இந்த மாதிரி குரூப்பாக பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வீக்கில் ஃபஸ்ட்டு தடவையே எடுக்கலான்ட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி நான் விட்டுட்டேன். 2வது தடவை குரூப் கிளாஸ் வரையில் அவங்களே சொன்னாங்க இந்த மாதிரி வீடியோஸ் எடுங்க, இன்ஸ்டாவில் போடணும்னு சொல்லிட்டு. அதனால எடுத்தது. அந்த கிளிப்ஸை இது கூட அட்டாச் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஜிம்மில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று சொன்னாங்க, மைக்ரோ க்ரீன்ஸுன்னு சொல்லிட்டு. நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், பட் சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்காது. இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா எனக்கு அதை பற்றி தெரிய வந்ததுங்க. மைக்ரோ க்ரீன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, கீரை நம்ம முழுசாக கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம பறிப்போம்ல, இது முன்னாடியே எடுக்கிறது, கொஞ்சம் சின்னதாக இருக்கையிலேயே நம்ம எடுக்கிறது. அதில் நமக்கு நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குங்களாமா. இந்த 2 செடி பார்த்திங்கன்னா ஒன்று முள்ளங்கியோட இதுவும், இன்னொன்று சன்ஃப்ளவரோட செடியும் கொடுத்துருந்தாங்க. இதில் ஆக்சுவலாக அந்த சின்ன இதுலேயே நம்ம அதை ஹார்வெஸ்ட் பண்ணுறதுனால அதுக்கு நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது எப்படி சமைக்கிறது அப்படிங்கிறத கூட சொன்னாங்க. அப்புறம் அவங்க ஃபார்மில் என்னென்ன செடி இனி வரப்போகுது, அப்புறம் என்னென்ன செடி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் சொன்னாங்க. இதை ஹோம் டெலிவரியும் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம வாரத்தில் இந்த மாதிரி 2 நாள் கொடுத்துருங்க, இந்த நாள் அப்படின்னா அவங்களே ஹோம் டெலிவரியும் பண்ணிகிட்ருக்காங்களாமா. அவங்க கோயம்புத்தூர், பொள்ளாச்சி அந்த சைடில் இருக்கிறவங்க இந்த சூப்பர் ஃபுட்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த நேமில் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க.
இதில் வந்துட்டு ரெசிபீஸுமே நிறைய வந்து சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு அதில் வந்துட்டு ஒரு ரெசிபி வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்துட்டு நான் அந்த ஜூஸ் வந்து அடித்து வச்சுருந்தேன் இல்லைங்க, அதை வந்து குடிச்சிட்ருக்கேன். வந்தோடனே நல்லா பசிக்கும். அப்போவே நான் வந்து குடிச்சிருப்பேன், பட் இன்றைக்கி வந்து நான் குடிச்சிட்டு தான் வந்து குடித்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா பைனாப்பிள் கூட இத்தினோண்டு இஞ்சியும் வந்து போட்டு அடிச்சிருப்பேன். அது வந்து சம்டைம்ஸ் ஒவ்வொருத்தருக்கு வந்து பிடிக்காதுங்க, பட் வந்து நல்லா டீடாக்ஸ் ஆகும் பாடி. அதனால் வந்துட்டு இஞ்சி கொஞ்சம் புதினாவும் வச்சு ஒரு ஜூஸ் மாதிரி அடித்து வச்சுருந்தேங்க வந்தோடனே வந்து குடிக்கிறக்கு. சப்போஸ் அதுக்கெல்லாம் வந்து டைம் இல்லை ஜூஸ் எல்லாம் அடித்து வைக்கிறதுக்குன்னா வரையிலே வந்து இளநீ இந்த மாதிரி வந்து வாங்கிட்டு வந்துட்டேன்னா வந்தோடனே வந்து குளிச்சுட்டு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க டைமு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு பாப்பா வந்தோடனே தான் வந்து இந்த மைக்ரோ க்ரீன்ஸை பற்றி அவளுக்கு வந்து சொன்னேன். எனக்கும் வந்து செஞ்சு கொடுமா அப்படின்னு சொன்னோடனையும் அந்த ரெசிபி அவங்க சொன்னாங்கல்லங்க, அந்த ராவாகவே வந்து வெஜிடபிள்ஸ் எப்படி சாப்பிட்றது, என்ன மாதிரி ப்ரெசென்ட் பண்ணால் வந்து சாப்பிடுவாங்க குழந்தைங்க, கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாகவும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து ரெசிபி சொன்னாங்க. ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி செஞ்சிட்ருக்கேங்க. இன்றைக்கி வந்துட்டு நான் கேரட்டும் ரேடிஷும் வந்து நான் எடுத்திருக்கேன். அவங்க ஆக்சுவலாக இப்படி தான் வந்து கொடுத்தாங்க அந்த ரெசிபி. எனக்கு டேஸ்ட் பண்ணுறக்கும் ஒன்று வந்து கொடுத்தாங்க. அது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ரேடிஷோட லீஃப் வந்துட்டு கொஞ்சம் காட்டாக இருந்ததுங்க உண்மையை சொல்லணுன்னா. ஆனால் வந்து சன்ஃப்ளவரோட லீஃப் வந்து அந்த மாதிரி இல்லை, அது வந்து அப்படியே ராவாக சாப்பிட்டுக்கலாம். ஆனால் வந்துட்டு அந்த ரேடிஷை சாப்பிடையில் அந்த லீஃபை சாப்பிடையில் மட்டும் கொஞ்சம் காட்டாக இருந்தது. அது எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த முள்ளங்கி கேரட்டு ரெண்டையும் வந்து இந்த மாதிரி சீவல் மாதிரி சீவிட்டு அதுக்கு நடுவில் வந்துட்டு அந்த மைக்ரோ க்ரீன்ஸை வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணி கொடுத்தாங்க. பார்க்குறக்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல் இருந்தது, பட் கொஞ்சம் காட்டாக தான் இருந்தது அந்த ரேடிஷு லீஃப் வச்சது. பட் சன்ஃப்ளவர் லீஃப் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பேசில் கோங்குரா இதெல்லாம் வந்துட்டு அவங்க இனிமேல் வந்து அப்கமிங்காக வந்து பண்ணலான்ட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுலேயுமே வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் நம்ம செஞ்சு குடிக்கல டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு ஒரு 3 மட்டும் கொடுத்தேன். சாப்பிட்டாங்க, நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. பட் குக் பண்ணி சாப்பிட்றத விட ராவா சாப்பிடையில் வந்துட்டு நமக்கு நிறைய நியூட்ரியன்ஸ் வந்து அப்படியே நமக்கு பாடி வந்து அப்சர்வ் பண்ணிக்கும், அப்படியே கடிச்சிக்கும். பெருசாக டிஃப்ரெண்ட் ராவா சாப்பிட்ற அப்படியே சாப்பிட்ற அளவுக்கு இருக்கா, ஏதாவது ஒரு காட்டு மாதிரி இருக்கா? எனக்கு கொடுத்தது லைட்டாக காட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அளவாக சாப்பிட்டா கூட போதும், பட் ஃபுல் ஆஃப் நியூட்ரியன்ஸ். ஒரு பஞ்ச் இருக்கா, லைட்டாக காட்டு மாதிரி இருக்குது. நம்மளால் அப்படி சாப்பிட முடியலனாலும் இந்த தோசை சப்பாத்தி முட்டை இந்த மாதிரி இதுலையெல்லாம் வந்துட்டு அப்படியே நம்ம அதுக்கு மிக்ஸ் பண்ணி குக் பண்ணி கூட வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. அப்போவுமே நமக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முட்டையில் வந்து கொஞ்சம் அந்த சன்ஃப்ளவர் லீஃப் வந்து ஆட் பண்ணி நான் வந்து பாப்பாவுக்கு கொடுத்தேங்க. நல்லா சாப்பிட்டாங்க, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நல்லா இருக்கா? பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது, டேஸ்ட் டிஃப்ரென்ஸு. ஆனால் அந்த முள்ளங்கி சொன்னேன் இல்லைங்க, அது காட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு இந்த மாதிரி முட்டையிலெல்லாம் லைட்டாக குக் பண்ணி கொடுக்கல இன்னுமே வந்து நல்லாயிருக்கும். அன்றைக்கி சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு திடீர்னு தோணுச்சு. சரி பசங்கள்கிட்ட கேட்டு பார்க்கலான்னே சரின்னாங்க. அப்புறம் அவளும் ஃப்ரீயாக தான் இருக்கேன் வா அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால அன்றைக்கி சாயந்தரம் வந்துட்டு தங்கச்சி வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. போனோன்னே வந்து பார்த்திங்கன்னா நைட்டு டின்னருக்கு வந்து ரெடி பண்ணணும். அதனால் நாங்கள் 2 பேரும் அப்படியே பேசிகிட்டே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். கையில் வெயி, அதுக்கு ஸ்லோவாக எரியுது போல. இந்த பிஜேபி பிளாக்ஸ் பார்த்தியா, விளையாட்டு ஜாமனை சமைக்கிற மாதிரி இருக்குது. துண்டா தண்ணி ஊற்று. இப்போ மிளகா பொடி போடலையா? கல்லுக்கு போ, இப்போ தான் தூளுக்கு போட்டேன். என்னடி பண்ணுற படி? எப்படி எனக்கு வந்துட்டு என் தங்கச்சி சமைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளையாக இருந்தால் அவளுக்கு இவ்வளோ பக்குவமாக எல்லாமே வந்து பண்ணுறா அப்படிங்கிறது நிறைய நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக தான் வந்துருக்கும். சம்டைம்ஸ் வந்துட்டு நான் அவகிட்ட ரெசிபி கேட்டு சமைக்கிற அளவுக்கு அவள் வந்து அவனை மேனேஜ் பண்ணுறதையெல்லாம் பார்க்கல வந்து ஒரே
ஒரு பூரிப்பாக ஆச்சரியமாக தான் வந்து இருக்குங்க. நான் வந்து அதை இதுவும் சொல்லிகிட்டு இருந்தேன். என்ன ஒரு அம்மா பொண்ணு மாதிரி தான் அந்த ரிலேஷன்ஷிப்புமே. அம்மா வந்து வீட்டுக்கு வந்தாங்கன்னா, என்ன இப்படி பண்ணுற அப்படி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல. எங்கள் அம்மா வரையில் அப்படி தான் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் அவகிட்ட வந்து சொல்லிகிட்டு இருந்தேன். இந்த வீடியோஸ் பார்க்கல தான் வந்து தெரியுது. அதுக்கப்புறம் இந்த சாக்லேட்டை பற்றி வந்து சொல்லணுங்க. இந்த சாக்லேட் பயங்கர ஃபேமஸான சாக்லேட்டு. அந்த குனாஃபா சாக்லேட்டுன்னு சொல்லிட்டு அந்த துபாய் சாக்லேட்டு. அதனால அவங்க ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க வரையில் இந்த சாக்லேட் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க போல். அதை எனக்கோசரம் 1 வாரம் வச்சுருந்தாளுங்க. ஸோ அந்த சாக்லேட்டை போய் சாப்பிட்றக்கோசரமே அன்றைக்கி நான் போனேன். பாய். டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசையும் தக்காளி பஜ்ஜியும் வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பொள்ளாச்சி சைடு கோயம்புத்தூர் சைட்லேலாம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி கத்திரிக்காய் இது எல்லாத்தையும் போட்டு கடைஞ்சி பஜ்ஜி மாதிரி வந்து செய்வாங்க. ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஸோ அதை செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு குயிக்காக வந்து ரெடி பண்ணோம். நானும் அவளும் வந்து அப்படியே பேசிகிட்டே வந்து செஞ்சுட்டு இருந்தோங்க. அதுக்குள்ளே வந்துட்டு பீஸாக்கு இது சாப்பிட்லாமா அப்படின்ட்டு ஒரு வார்த்தை தெரியாமல் விட்டுட்டா. உடனே பசங்க அதாவது ஸ்மயாவும் ஹஷ்மிதாவும் பிடிச்சிக்கிட்டாங்க. பீஸா சாப்பிட்றேன் பீஸான்னு. அதனால் வந்துட்டு சரி வாங்கி கொடுத்துர்லாம், குழந்தைங்க சாப்பிட்டுக்கிட்டும் நம்ம தோசை சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு இவ பசங்களை கூட்டிகிட்டு பீஸா வாங்க போயிட்டாங்க. நான் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த குக்கரில் விசில் விட்டதை இறக்கிட்டு அதை நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுட்டேனுங்க. என்ன மீடியமாக லார்ஜா சாப்பிட்டு இதில் பாருங்களேன். இந்த ஹஷ்மிதா வந்துட்டு தம்பி வந்து மிரட்டுற மாதிரி இருக்கும். அவங்களே வந்து சின்ன பிள்ளை தான். அவங்க இப்போ பெரிய மனுஷர் ஆகிட்டாங்க. அவங்கள விட ஒரு குட்டி இருக்கிறதுனால இவங்க வந்து அவங்களுக்கு அக்கா. அதனால் வந்துட்டு தம்பி தொடாத அப்படின்னு மிரட்டிட்டெல்லாம் வந்து இருக்காங்க. அன்னைக்கு டே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் வந்து போச்சு. அன்றைக்கி வந்துட்டு பீஸா சாப்பிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பேசிவிட்டு அப்புறம் நான் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க. அம்மாவும் வந்து இருந்தாங்க அன்றைக்கி தங்கச்சி வீட்டில். அதனால் எல்லோரும் ஒட்டுக்காக இருந்துட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.